Hi friends, welcome to Kids Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா ஒரு ஸ்பைசியான ஒரு மிக்சர் பண்ண போறோம். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். சோ இத எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பை நான் எடுத்து ஊற வைக்கிறேன். என்ன மாதிரி பெரிய வடிகட்டி இருந்துச்சுனா அதுல ஊற வைங்க. அதுனா இன்னும் பெட்டரா இருக்கும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி அந்த கடலைப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஸோ 1 மணி நேரம் நம்ம ஊற வைக்கலாம். ஸோ கடலைப்பருப்புக்கு மேலே தண்ணி இருக்குது, அந்த மாதிரி ஊற வைக்கணும். ஒரு பேனில் கடலை எடுத்து நம்ம 1 கப் சேர்த்துக்கலாம். இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணுவோம். கடலை தோலோடு இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம மிக்சரோடு சேர்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தோல் இருந்தால் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அது கலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலர் மாறிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி உப்பும் அது சூடாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூடாக இருக்கும்போதுனா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ ஊற வச்ச கடலைப்பருப்பு ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம தனியாக எடுக்கிறோம். அதுலேருந்து தண்ணியை ஃபுல்லாக பிழிஞ்சு எடுத்துகிறோம். அதே பேனில் நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் நம்ம அந்த கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி போச்சுன்னா பரவாயில்ல. நம்ம அதை ரோஸ்ட் பண்ணும்போது தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியும் ஆயிலும் கலந்துருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தண்ணி தெரியாது, ஆயில் மட்டும் தெரியும். கண்டினியூவாக கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம கடலையோடு சேர்த்து கொட்டிடலாம். கடலைப்பருப்பு கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும். ஸோ அந்த ஆயிலோடு நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம சேர்த்தாச்சு. இதோட நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். நான் ஒரு ஸ்பூனுக்கிட்ட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே வேறு கடலைக்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் நல்லா ஸ்பைசி சாப்பிட்றதுனால நான் நிறையா போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது அதில் உள்ள ஆயில், அதில் மிளகாத்தூள், உப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பெஸ்ட்டு ஸ்நாக். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.